மறுமையில வெற்றியை எதிர்பார்த்து வாழுகிற முஸ்லிம் பாவமா, ஹராமா, அநியாயமா, துரோகமா செய்ய மாட்டான். நீங்க குர்ஆனை பிரட்டி பாருங்க. 10வது அத்தியாயம் 64வது வசனம், 3வது அத்தியாயம் 130வது வசனம், 5வது அத்தியாயம் 90வது வசனம், 5வது அத்தியாயம் 100வது வசனம், சூரத்துல் ஹஜ் 77வது வசனம், சூரா அல் அஹ்ஸாப் 30வது வசனம், 31வது வசனம், எல்லாம் அல்லாஹ் அந்த வசனங்களை முடிக்கிறது. ஜாலிக்கல் ஃபௌசுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி, பெரிய வெற்றி என்று அல்லாஹ் முடிக்கிறான். எல்லாத்திலும் வாரது என்ன தெரியுமா? பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார்? லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு மரணத் தருவாயில் பயமும் இல்லை, மர்மையை பத்தின கவலை மீக்காது. அவங்கதான் இறை நேசர்கள். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமான் கொண்டார்கள், இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, அவர்களுக்கு உலகத்திலேயும் நல்ல வாழ்க்கை இருக்குது, மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மாறாது. ஸாலிக ஹுவல் ஃபௌசுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றின்றான். என்ன? ஈமான், இறையச்சம், அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்ற பயம் இருக்கணும். இறையச்சத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, சக்திக்கு உட்பட்டு. பாவம்